அண்ணன் தம்பி உறவெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகுது சார். அடுத்த வயசுல ஒரே பாயில படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒன்னா ஸ்கூலுக்கு போய் அண்ணன் கைய தம்பி பிடிச்சுக்கிட்டு விளையாட்டுக்கு போன வாழ்க்கை தானே சார் நம்ம எல்லாரோட வாழ்க்கை. எவ்வளவு இனிப்பா இருந்தது. அடிதடி இருக்கும், ஆனா உடனே சேர்ந்துப்பான். தம்பி எவனாவது அடிச்சா அண்ணன் கொன்றுவான் அவனை. அப்படித்தானே சார் இருந்தது அந்த வாழ்க்கை. நடுத்தர வயசுல ஏதோ ஒரு 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 இடைவெளி வந்துருச்சு. ஏன் சார்? அண்ணனுடைய மகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆகல, தம்பியோட மகளுக்கு திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அண்ணனுக்கு விஷயம் தெரியாது, இன்னும் சொல்லல. இந்த விஷயத்தை வேற யார் மூலமாவது அந்த அண்ணன் கேள்விப்பட்டான்னு வச்சுக்கீங்களா, அவன் மனசு எப்படி சார் எப்படி இருக்கும்? இன்னும் எனக்கு சொல்லல. ஆனா தம்பியுடைய மனைவியினுடைய சகோதரனுக்கு தெரியும், தம்பியினுடைய மனைவியினுடைய அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரியும். ஆனா தம்பியினுடைய அண்ணனுக்கு மாத்திரம் இன்னும் விஷயம் தெரியும். ஏன் உறவுகள் புளிச்சு போகுது நடுத்தர வயசு? இதை விட பெரிய பாரம் என்ன இருக்க முடியும்? 2 பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேரும் படிக்க போயிடுறான். முதல் பையன் போயிடுறான். முதல் பையன் போனப்ப கூட பரவாயில்ல, 2வது பையனுக்கு காலேஜுக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கணும், அதெல்லாம் பிஸியா இருக்கும் சார். 2வது பையனும் கிளம்பி போயிடுறான் வச்சுக்கோ. இட் இஸ் an empty nest. குஞ்சுகள் பறந்து விட்ட பிறகு கூட்டில் வாழ்கிற பறவைகளினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? நடுத்தர வயது வாழ்க்கை அதுதான். நம்ம வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இல்ல. பிள்ளைங்க வளர்ற போது அப்ப கூட அவன் என்ன பண்ணுவான், எங்களுக்கு ஸ்பேஸ் வேணும், அப்பா அம்மாவும் தனி பெட்ரூம்ல தான் இருப்பாங்க, பிள்ளைங்களை தனி பெட்ரூம்ல தான் இருப்பாங்க. பிள்ளைங்கள் வளர்ற போது கூட எனக்குன்னு அப்பா அம்மா யோசிப்பாங்க. இந்திய பெற்றோர்கள் அப்படி இல்லையே சார். முதல் குழந்தை என்னைக்கு பிறந்ததோ அந்த நொடியிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை பிள்ளைகளுக்காக தத்தம் செஞ்சுட்டோம். 20 வருஷமா வேற எதையுமே யோசிக்கல சார், எதையுமே யோசிக்கல. 20 வருஷமா அவளுக்கு ஸ்கூலு, இவனுக்கு காலேஜ், அவளுக்கு டிஃபனு, இவனுக்கு லஞ்சு, அவளுக்கு அந்த கிளாஸ், இவன் ஒண்ணுமே செஞ்சுக்கல சார் வாழ்க்கையில எங்களுக்கு. 20 வருஷம் கழிச்சு டமால்னு 2 கிளம்பி போயிடுச்சு. மாம், I'll meet you next December, okay? Empty nest. வெறிச்சோடி போன கூடுகள் அப்படின்றது நடுத்தர வயதில் நம்ம தாக்குகிற மாபெரும் சார். புது உறவுகளோட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு சார் நடுத்தர வயது. 20 வயசுல கூட அது இருந்தது, ஏன்னா ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறோம். ஆனா நம்ம புதுசா கல்யாணம் பண்ணி போறோம்ன்றதான் நம்மள எல்லாரும் கவனிச்சாங்க. புது உறவுகளோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு சார் 40 வயசுல. இவங்க அதை கோடிட்டு காமிச்சாங்க. இவங்க மருமகள்கிட்ட நல்ல சர்டிபிகேட் வாங்கணும்னு உழைக்கிறாங்க. அது கூட கிடையாது. மகனுக்காகவே வாழ்ந்துட்டான் சார், மகனுக்காகவே வாழ்ந்துட்டான். அவன் ஹால்ல உட்காந்து டிவி ஸ்டாண்ட் மேல காலை போட்டுட்டு IPL பார்த்துட்டு இருக்கான். இவன் சமையல் அறையில இருந்து தோசையை சுட்டு அப்படி இப்படி ஓடி 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 அவனுக்கு கொடுக்குறான். பக்கத்துல ஒரு பிராணி பிளேட்டை வச்சுட்டு நின்றுட்டே இருக்கு. கொஞ்சம் தள்ளி நிலுங்க, வளர்ற பையனுக்கு கொடுக்க முதல்ல உங்களுக்கு தள்ளுங்க முதல்ல. அவன் ஒரு 30 தோசை தின்ன பிறந்தா இவருக்கு முதல் மாவே வருது. மாவு கம்மியா இருக்கு, பார்த்து சாப்பிட்டுங்க. இன்னைக்கு ஊட்டச்சத்து நிறைய இருக்கு பயலுக்கு. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி மருமகள் வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கீங்களா, முதல்ல என்ன பயமா இருக்குன்னா, அந்த பெண்ணு 9:45 மணிக்கு தான் எந்திரிக்குது காலையில. எந்திரிச்ச உடனே தலையை இப்படி கட்டிக்கிட்டு சமையல் ரூமுக்கு வந்து ஆண்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டான்னு ஒரு வெங்காயத்தை எடுக்குது. உடனே அந்த பையன் வந்துடுறான். யாரு? இவங்க மகன். 30 தோசை 30 தோசை தின்னான். அவன் உடனே வந்துடுறான். டார்லிங், யூ நீட் சம் ஹெல்ப். இப்படி பெத்த வயிறு எரியும் யோசிச்சு. நான் ஏன் ஒரு நாள் கூட நீ சமையல் அறையில எனக்கு வந்து மாம் யூ நீட் சம் ஹெல்ப், ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் சந்தோஷமா இருப்பாரு. தட்டோட தோசைக்கு நின்னாரு இல்ல ஒருத்தர். இதுதான் அவரது நேரம் சார். எது என்னுடைய வீடு, என் கோட்டை, என் இடம்னு நான் நம்பினேனோ அது இன்னொருவர் கையிலே போவதை பார்ப்பது சந்தோஷம்தான், ஆனா கொஞ்சம் வருத்தமும் கூட இல்ல. உறவுகளினுடைய பரிமாணங்கள், அவன் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும் தான் சார் கல்யாணம் பண்ணி கொடுக்குறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மனைவியோட அவனுக்கு இருக்கிற சந்தோஷத்தில் அம்மானு ஒண்ணு அவன் மறந்துட்டானோன்று தைக்கிற முள் இருக்கே, மரணம் வரையில் அது மாறுவது.